பைபிள் லா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேலை செஞ்சா நம்ம கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேலை செய்கிறது மிகவும் முக்கியம். பாருங்க, ஆதாமை கர்த்தர் உண்டாக்கிட்டு ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்து நிலத்தை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். அவனுக்கு திருமணத்திற்கு முன்னாடி கர்த்தர் வேலையை தான் ஆதாமுக்கு கொடுக்கிறார். அதே போல நீங்க வேதத்துல யாரை பார்த்தாலும் கர்த்தரால பயன்படுத்தப்பட்டவங்க தூங்கிட்டு இருந்தவங்களை கர்த்தர் யாரும் பயன்படுத்தல. ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். சவுல் கழுதையை தேட போனான், கர்த்தருடைய அழைப்பு வந்தது. தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், கர்த்தருடைய அழைப்பு வந்தது. கிதியோன் நிலத்துல போர் அடித்து கொண்டிருந்தான், கர்த்தருடைய அழைப்பு வந்தது. புதிய ஏற்பாட்டுல சீடர்கள், குறிப்பா சொல்ல போனால் பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாம் மீன் பிடிக்கிற தொழில இருந்தாங்க, கர்த்தருடைய அழைப்பு வந்தது. அதுதான் வேதம் சொல்லுது, நம்ம வேலை செய்யலன்னா சாப்பிட கூட கூடாது. நம்ம வேலை செய்யறது மூலமாக நமக்கு கௌரவம் வருது. ரெண்டாவது, நம்மால மற்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, யாரும் சார வேண்டியதில்லை. மூன்றாவது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் வேதத்துல வாக்குத்தத்தமே, கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பா. God bless you.